ஒருத்தர் தன்னுடைய கஷ்டத்த வந்து தன்னுடைய நண்பர்ட்ட சொல்லி சொல்லி புலம்பிட்டே தான் இருப்பாராம். எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு. நான் என்ன செய்றது? என்ன செய்றதுன்னு அவர நண்பர பார்க்கவும்லாம் அவர் கஷ்டத்த சொல்லி புலம்பிட்டே இருக்கிறது தான் அவருடைய வேலையாவே இருந்திருக்கு. இவர் நண்பர் என்ன செய்றதுன்னே தெரியாம அவருக்கு எவ்வளோ சொல்லி பார்த்துருக்கிறாரு, கேட்கவே இல்ல. உடனே அவரு என்ன பண்ணிட்டாரு, "ஒரு கிண்ணத்த எடுத்துட்டு வான்னு ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லிடுவாரு. அந்த கிண்ணத்த நெறைய தண்ணி வச்சு இத புடிச்சிட்டு நின்னுட்டே இரு. புடிச்சிட்டு நின்னு, நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேகமா போயிடுவாரு. இவர் என்ன பண்ணுவாரு, அந்த கிண்ணத்த வச்சுட்டு நின்னு நின்னு பார்த்துருப்பாரு. நின்னு பார்த்துட்டு அவருக்கு கோவமாகி அந்த கிண்ணத்த கீழ வச்சுருவாரு போல. மறுநாள் அவர் வந்து, "என்ன பண்ண? தண்ணிய வச்சுட்டு நிக்க சொன்னேன் நின்னியா?" அப்படின்னு கேட்டாராம். என்னடா இது முட்டாள்தனமான ஒரு யோசனை. தண்ணியில கையில தூக்கி தண்ணிய வச்சுட்டு நிக்க சொல்லியிருக்க. என் கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டு. எங்கேயாவது நீ யோசனை என்ன சொல்லியிருக்கன்னு. அதுக்கு தான் அவர் சொல்லுவாராம், "ஒரு சின்ன கிண்ணத்துல உள்ள தண்ணிய தூக்கி வச்சுட்டு இருக்கதே உனக்கு கைய வலிக்குதுங்கிற. நீ மனசுல என்னத்த நெனச்சிட்டு இருக்க? ஃபுல்லா பெரிய கஷ்டத்த, உன்னுடைய கவலைகள்லாம் தூக்கி தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்க. அப்போ உன் உடம்பு என்ன என்ன கஷ்டத்த அனுபவிக்கும். அதனால உனக்கு உடம்புல மாற்றங்கள்லாம் தெரியுதா? உன் உடம்பு தான் வீணா போகும். அதனால கஷ்டத்த தூக்கி சுமந்துட்டு இருக்கனால உனக்கு என்ன கிடைக்க போகுது?" அப்படின்னு சொல்லுவாராம். அப்பதான் அவருக்கு புரியுமாம். அதுலேருந்து அவருடைய கஷ்டத்த புலம்பாம அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சுருவாராம். நன்றி.